ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவோட டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் காட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட் லூஸாக இருக்குது, உங்களால் சரியாக ஒர்க் பண்ண முடியலன்னா காட்டுக்கு கீழே இந்த கிளாத்தை அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வேஸ்ட்டாக இருக்க ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து நம்ம அதை சுருட்டி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இப்படி வச்சிட்டோன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சிட்டோன்னா வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது இந்த கிளாத்தோட இந்த சுருக்கமெல்லாம் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், நீடில் உள்ளே விட்டு காட்டுறேன். இந்த சவுண்டு இருந்தால் தான் உங்களால் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி பாதி ஒர்க் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கர்வ் லைன்ஸில் நான் ஒரு லைன் சுகர் பீடும், ஒரு லைன் ரவுண்ட் பீட், ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செக்குடில் வந்து ஒரு லைனுக்கும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர இந்த லைன்ஸ்க்கும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு இதோட சென்டர் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ரவுண்ட் பீட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த ரைஸ் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு சுகர் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 4 எட்ஜ்லேயும் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் மேலேயே இந்த த்ரெட் இப்படி கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக போடுற அந்த இடத்துல மட்டும் எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு எட்ஜ்லேயும் நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் எண்ணாட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம க்ளூ வச்சு ஒரு ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் இந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சான எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை வந்து இந்த ஸ்டோனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒவ்வொரு பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுவே நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி லுக் கொடுக்கும். பாருங்கள், இப்போ இங்கே ஒரு எண்ணாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெளியே த்ரெட்டு தெரியும் பொழுது நீடில் கீழே இருந்து அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் இப்படி விட்டு அந்த த்ரெட்டை வந்து இப்படி கீழே இழுத்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3mm ரவுண்ட் பீட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ரைஸ் பீடும், அதுக்கு கீழே ஒரு 3 கட்டான பீட்ஸும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு கீழே இதே மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டி இதே மாதிரி ரைஸ் பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம்.
இப்போது ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இந்த லைன்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு அதோட லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸில் வந்து ஒரு சுகர் பீட் ஒரு ரைஸ் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ கீழே இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கு இல்லையா, இதோட லெஃப்ட் சைட் ரைட் சைட்லேயும் இந்த ரைஸ் பீட்ஸே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் பீட்ஸ்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணலான் இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ரோப்பில் வரும் இல்லையா, அந்த பீட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். இப்போ வந்து இந்த பீட் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி இப்போ ஹேங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து கீழே இருந்து குத்தி நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், இது மூணையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சுகர் பீட் மட்டும் இப்படி அப்படியே பிடிச்சிட்டு இதுக்கு கீழே இருக்கிற இந்த 2 பீட்லேயும் இந்த நீடில் உள்ளே விட்டு அந்த கிளாத்துக்குள்ளே விட்டு கீழே இழுத்துடணும். அப்போது இந்த பீட் வந்து நமக்கு லாக் ஸ்டிச் மாதிரி வரும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாடல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு ரெண்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நான் லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் பெருசாக தொங்குறதுனால கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து அந்தளவுக்கு எனக்கு அது செட் ஆகலை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.